குட் ஆஃப்டர்நூன் பசங்களா. குட் ஆஃப்டர்நூன் மேம். பசங்களா, நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்க போது. உங்களுடைய பேரண்ட் ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க. நான் பேசும்போது நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாம் அமைதியாக இருக்கணும். பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் பேரண்ட்ஸ் கூடயே வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே மேம். குட் ஆஃப்டர்நூன் சார். பசங்களா, சாருக்கெல்லாம் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் பசங்களா. பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மிஸ்ஸை அழுவக்கூடாது, யாரும் சைலண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது பாருங்க மேம், பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு. பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க, எல்லாத்துலேயும் பொறுமையாக பேசணும். யார்கிட்டையும் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே சார். எஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன்? யாராவது பேரண்ட்டே இவ்வளோ அன்பாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க. பெரிய இங்கிலீஷ் பீட்டராக இருப்பாங்க போல இருக்குது. எஸ் மேம், கம் இன். We are Rahul parent. Yes sir, please get in. Rahul, please come here. How is my boy in class? What sir? கொஞ்சம் அமைதியாக இருங்க, நானே பேசிக்கிறேன். மேம், இவன் எப்படி கிளாஸில் இருக்கான்? அடகினம் பண்ணுறது இல்லைல்ல? என்னது, இவன் அடம் பண்ணுறது இல்லையா? கிளாஸையே ஒரு வழி பண்ணிடுறான். அதை நான் எப்படி சொல்கிறது? ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான். போய் யாரையாவது கிள்ளிடுறான், கடிச்சிடுறான். நான் எப்படி தான் இவனை சமாளிக்கிறதுனே தெரியல. ஏங்க, அப்படி ஏதாவது சேட்டை பண்ணுறானா என்ன வீட்டில்? இங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக சமத்தாக இருப்பான். நான் சொன்னால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவானான்னு பாருங்களேன். எங்கேயுமே இடத்த விட்டு நகரக்கூட மாட்டான். அவ்வளோ நல்ல பையன். மேம், நீங்கள் ரெஸ்ட் ரூம் சொன்னேன் ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட் வீக் 2 ஜட்டி விட்டுன்ட்டான் மேம். ஒன்று ஆரஞ்சு கலரு, ஒன்று பிளாக் கலர். கொஞ்சம் டைம் இருந்தால் தேடி கொடுங்க மேம். ஆமாம் மேம், லாஸ்ட் வீக் அவன் பாத்ரூம் போயிட்டான். அதனால் ஆன்ட்டிட்ட சொல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க. ஸ்டடி பற்றி நீங்கள் எதுவுமே இன்னும் பேசவே இல்லைங்க மேம். எல்கேஜிக்கு என்ன மேம் படிப்பு இருக்குது? அவன் ஸ்கூலுக்கு கரெக்டாக வந்தால் போதும். நான் வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். அதுவே எனக்கு போதும் மேம். சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். அப்படியே தம்பியை கூப்பிட்டே போயிடலாமா? மேம், நான் இவனை கூட்டிகிட்டு போட்டுமாங்க மேம்? ஓ ஷியோர், தாராளமாக கூப்பிட்டு போகலாம். நீங்கள் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் தரேன், அதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகேங்க மேம். இந்த ஜட்டி பற்றி சொன்னேன், அதுக்கு மேம் போகும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆன்ட்டி, அந்த 2 ஜட்டி எடுத்து வச்சிங்களே, பேரண்ட்ஸ்ட்டை கொடுத்துருங்க. நீங்கள் மீட்டிங் வந்தது ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்க ஃபீட்பேக் ஃபார்ம், நாங்கள் வரோம். என்னடா அது, பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்துட்டு படிப்பை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா ஜட்டியை பற்றி பேசிட்டு போகிறாங்க. நான் என்ன நோட்ஸ் எடுத்து வைக்கிறது? இந்த பிரின்ஸிபல் சார் வேறு கேட்பாரே.